குட் பேக் அட்லி படம் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு? படம் நல்ல படங்க. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு டைரக்ஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ஆக்டிங். அந்த மார்க் ஆண்டனி படத்தோட அந்த விண்டேஜ், அந்த ரெட்ரோ ஸ்டைல் மூவி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. பட் அதை அஜித்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு மிக்ஸ்ட் என்டர்டைனர் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் ப்ளஸ் த்ரில் ப்ளஸ் நல்ல ஒரு ட்ராமா. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முழி இருக்கும், ஒத்தா உயிர் இருக்காது. அதான் தலை ஃபேன்ஸ். யார் யார் நடிச்சிருக்காங்களா அந்த படத்துல? படத்தில் மெயினாக அஜித் இருக்காரு, சுனில் இருக்காரு, அப்புறம் ஹீரோயின் த்ரிஷா இருக்காங்க, அதே மாதிரி பிரபு சார் இருக்காரு. இந்த மாதிரி பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்கிற படம் தான் அது. அர்ஜுன் தாஸ் ஆன்டி கன்ஸ்ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஓகே, பெரிய நட்சத்திரமே நடிச்சிருக்காங்க. அஜித் மட்டுமே ஒரு பேர் இருந்தாலுமே போதும், மிகப்பெரிய வெற்றி கொண்டாடுவோம் நடிச்சிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு பெரிய வெற்றியா இருக்கு இந்த படம்? அதான் படம் பட்ஜெட் பெருசு, படத்தோட அந்த பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற அந்த இதுக்கான எல்லா ஒரு பாராமீட்டர்ஸுமே இருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய நடிகர்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்கும் இல்லையா, அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஓகே, அஜித்துடைய நடிப்பு எப்படி இருக்கு இந்த படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு? அது டாப் தாங்க. எப்பவும் போல அவரோட ஆக்டிங் நம்ம வர்ணிக்கவே முடியாது. ஸோ கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஆக்ஷன், டான்ஸ் எல்லாமே நிறைய படத்தை விட இந்த படத்தில் ரொம்ப பெட்டராகவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். மியூசிக் பாடல்லாம் எப்படின்னா இருக்கு? பாட்டும் மியூசிக் எல்லாமே வந்து ரெகுலர் ஜிவி பிரகாஷோட ஸ்டைல் அண்ட் அவரோட நல்ல ஒரு ப்ளசண்டான ஒரு சாங்ஸ் இருக்கு. நல்ல நல்ல பிஜிஎம் இருக்கு இந்த படத்தில். ஃபைட் சீன் அதான் நம்ம அஜித்னாலுமே ஃபைட் தான்னுவாங்க. ஓகேங்களா, இந்த படத்துல ஃபைட்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் தான் இதுல வந்து அந்த ஒரு கேங்ஸ்டர் டைப் ஒரு இது இருக்கும். அந்த ஒரு ஃபைட் சீன்ஸோ சரி, அப்புறம் மற்ற ரெகுலர் ஆக்ஷன்ஸும் சரி ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸ்டண்ட்டுக்குமே அந்த ஸ்பீடு இருக்கு, அந்த கார் சேசிங் அந்த மாதிரி விஷயங்களும் இதுல நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓகே, ஆக்சுவலா இந்த டைரக்டர் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, ஓகே எல்லா படத்துலயும் ஒரு மிக்ஸ் பண்ணி பார்த்தா ஒரு படமாவே காமிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குல்லையா, அது எப்படி பார்க்க போறது? படத்துல பார்க்கும்போது எப்படி இருக்கு? மிக்ஸ் மாரி எதாவது தெரியுதா? எஸ், படத்தோட கதை அப்படி டேரக்டாலாம் மிக்ஸ் பண்ணல. ஒரு சில சீன்ஸ், அது ஒரு சில மேனரிசம்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு. அது ஒரு பெரிய நெகட்டிவ் இதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப நார்மல் தான். அது ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீன்ஸ் வரும்போது. அந்த ஓல்டு சாங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அஜித் வரும்போதெல்லாம் செம்ம மாசா பார்த்தா வேற லெவல் இருக்கு. அதை பத்தி நினைக்கிறீங்க? அதுதான் அது அந்த டேரக்டரோட டச் தான். அது அஸ்யூஷுவல் எப்பவும் போல அவரோட பழைய படத்துலேயும் சரி, இந்த படத்துலேயும் சரி, அந்த ஒரு ஓல்டு ஸ்டைல் விண்டேஜ் சாங் கொடுக்கும்போது அது இன்னும் ஹைப்பை ஏற்படுதுன்னு தான் சொல்லுவேன். சரி, த்ரிஷா அந்த அஜித் அதோட காம்போ எப்படி இருக்கு? அது ரொம்ப நேச்சுரல், நல்ல காம்போங்க. அது எப்பவும் போல அது சக்ஸஸ் தான்.